உள்கட்சி அரசியல் காரணமாகத்தான் அண்ணாமலை போட்டியிடல என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுங்க. என்னங்க இது சீட்டு கொடுக்கிற இடத்துல முதல்ல நாங்க இல்ல. அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அவரே தெளிவா சொல்லியிருக்காரு, நான் வந்து தேர்தலில் போட்டியிட விரும்பலன்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப 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 உட்கட்சி பிரச்சனை, அக்கா தம்பி அண்ணன் தம்பி ஒண்ணுமே பாக்கி கிடையாது. அதாவது இன்றைக்கு ஊடகங்கள்ல நாங்க பாக்குறோம், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய பேச்சுக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளை பேசாம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குவது அப்படிங்கறத அதை நாங்க வந்து எடுத்துக்க விரும்பல. ஏனென்றால் உண்மையான பிரச்சனை நீங்க பேசுனீங்கன்னா நாங்க பதில் சொல்ல தயாரா. தொகுதி அப்படிங்கறது கட்சியினுடைய மேல்மட்ட தலைமை முடிவெடுக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு டீடைல் நீங்க அந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க அந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க அதை பேசுனீங்களா, அது எப்படிங்க அது எப்படி வரும்? அது எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க? எல்லா கூட்டணி நீங்க போய் திமுக கிட்ட உங்களோட இதை வந்து நீங்க அவங்க கேட்டாங்க நீங்க கொடுக்கலன்னு கேட்பீங்களா? ஒவ்வொரு கேளுங்க, நாங்க சொல்றோம் ஒவ்வொரு கூட்டணி தலைமையும் அந்தந்த தலைமை முடிவு செய்கிறது. இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப மத்திய அமைச்சர் இருக்கக்கூடிய நீங்க இப்ப மாநில அரசியலுக்கு உள்ள வருவதற்கான காரணம் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களிடத்தில் நாங்கள் ஆசி பெற்றுவிட்டு நம்மளுடைய சகோதரி கோவை வடக்கு தொகுதியில், அதே போல் நான் இங்கே எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள், அதுபோல் 27 வேட்பாளர்களும் இன்றைக்கு பல பேர் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாங்களும் 6ஆம் தேதி நானும் சகோதரியும் ஃபைல் பண்ண இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகனுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்ப இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம வந்து வெளியில திமுகவை அனுப்ப வேண்டும். இரட்டை டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சிங்கும் போது இங்க வந்து அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இது ஏற்கனவே பல நாடுகளில் பார்த்திருக்கோம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து கூட மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரணை, கடந்த 5 ஆண்டுகளில் மத்தியில் திமுக வந்து மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட ஒரு அனுசரணையாக இல்லாத காரணத்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்பட்டது. மக்கள் வந்து வளர்ச்சியை எதிர்பார்க்க, குறிப்பாக நம்மளுடைய பகுதி கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், இந்த பகுதியெல்லாம் மக்கள் வந்து அதிகமான வளர்ச்சியை தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வளர்ச்சியை கொடுப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நீங்க கேட்டீங்க, அதுக்கு வந்து நான் ஒரே எங்களுக்கு கட்சி என்ன கட்டளை இருக்கிறதோ அதை செய்கிறது தான் எங்களுடைய பணி. சகோதரர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைக்கும். நன்றி. மத்தியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி, மாநிலத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனா கட்சி என்ன வேலை சொல்றதோ அதை செய்வதுதான் ஒரு சாதாரண சோல்ஜருடைய கனவு. கட்சியினுடைய ஆமாண்ணா, இது கட்சியினுடைய விருப்பம், இது என்னுடைய விருப்பம் அல்ல, கட்சியினுடைய விருப்பம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கண்ணை மூடிட்டு கேட்கறது தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு விருப்பத்துக்கும் என் விருப்பத்திற்கும் எங்க கட்சியில் இடம் கிடையாது. புரியுதுங்களா? எங்க கட்சியினுடைய கட்டளையை நான் வேலை செய்வதுதான் ஒரு சாதாரண தொண்டனாக எங்களுடைய பணி. அந்த பணியை நாம் செய்வோம். நன்றி. சொல்லிட்டு